சென்னை வியாசர்பாடி பகுதியில் செல்போன் வெடித்ததால் நேரிட்ட விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் 3 பேரும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை வியாசர்பாடி பக்தவச்சலம் காலனியில் ராஜேந்திரன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் இன்று காலை தனது செல்போனை சார்ஜ் செய்வதற்காக சுவிட்ச் ஆன் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது பெரும் சத்தத்துடன் செல்போன் வெடித்தது. இதில் ராஜேந்திரன், அவரது மனைவி மற்றும் மகன் மீது நெருப்பு பற்றியது. இதனை அடுத்து உடைகள் முழுவதும் எரிந்த நிலையில் பதறியபடி வெளியே ஓடி வந்த 3 பேரையும் அருகில் உள்ளவர்கள் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் 3 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காலையில் ஒரே பெரிய சவுண்டு குண்டு சத்தம் மாதிரி கட்டுச்சு. அதோடு நாங்கள் எல்லாம் ஜனங்களாம் வெளியே வந்து பார்த்தாங்க. பார்த்தோம் அதுக்குள்ளே எரிஞ்சு அந்த முனை போட்டார். அவர் பொம்பளை எங்கே இருந்தாங்க, பையன் வந்து அந்த பக்கம் போயிட்டான். மூணு பேருக்கு எல்லாம் தீக்காயலாம். அப்புறம் பரிசூர் போனோம்னா அப்புறம் இதுக்கு 108 வந்துச்சு. அப்புறம் தூக்கி கூட்டி போயிட்டாங்க. உங்கள் பேர்? இதனிடையே தீ விபத்து குறித்து எம்கேபி நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் செல்போன் எப்படி வெடித்தது என்பது குறித்து தடயவியல் நிபுணர்களின் ஆய்வுக்கு பின்னரே முழுமையான விவரம் தெரிய வரும் என காவல்துறையினர் கூறியுள்ளனர்.